வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 1 மந்த்துக்கு எவ்வளோ கிராசரி வந்து செலவாகுதுன்னு பார்க்கலாம். நாம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எது எது தேவையோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கு, தேவையில்லாதது வாங்கலை. இதுவே 1 மந்த்துக்கு மிச்சமாகவே ஒரு 2 மாதம் வரையுமே இது வந்து சரியாக போயிடும். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து உளுத்தம்பருப்பு வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் கடல வந்து ஒரு 1/2 கிலோ. அப்புறம் வந்து கடலப்பருப்பு இது வந்து 1 kg. இது வந்து துவரம்பருப்பு 1 கிலோ. இது வந்து தலனிங்கொட்டை 1 கிலோ. துவரம்பருப்பு 1 கிலோ. இது வந்து மீல் மேக்கர் இது வந்து 1 கிலோ. இது பட்டாணி இதுவும் 1 கிலோ. அப்புறம் பட்டை, 3 ரோசஸ் டீ தூள், அப்புறம் மஞ்சள், அப்புறம் வந்து இது மிளகு தூள் 2, சாம்பார் தூள் 2, அதுமாதிரி பிரியாணி மசாலாவும் 2, மீன் குழம்பு மசாலா 2, கொத்தமல்லி தூள் 2, கரம் மசாலா 2, அப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து 100 கிராம் ஒரு பாக்கெட்டாகவே வாங்கிக்கினேன். அப்புறம் மிளகு, அப்புறம் சீரகம், அப்புறம் வந்து இது சம்பா ரவை. இது அப்பப்போ வந்து நைட் டைமில் வந்து டின்னருக்கு மாவு இல்லைன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சேமியா, இது வந்து சின்ன ரவை. இதுவுமே நம்ம ரவை செஞ்சுக்கலாம், இல்லைனா கேசரி செய்கிறதுக்கு அது மாதிரி எதுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் இந்த பொருள். அப்புறம் 5 லிட்ரு எண்ணெய், அவ்வளோதான். இது இவ்வளோதான் வந்து நம்ம வாங்கியிருக்கோங்க. இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து எனக்கு 2 மாதத்துக்கு மேலேயே யூஸ் ஆகும். இதுக்கு எவ்வளோ கிராசரி வந்து செலவாகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம 1 வீக்குக்கு தேவையான காய்கறிகள். இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது வந்து பீட்ரூட்டு, இது வந்து பச்சை மிளகா, கத்திரிக்காய், தக்காளி, முள்ளங்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு. இது வந்து 1 வீக்குக்கு வந்து தாராளமாக நம்மளுக்கு இது சரியாக போயிடும். அப்புறமா வந்து இன்றைக்கி சண்டேன்றனால நான்வெஜ்ஜும் எடுத்துருக்குங்க. இது எல்லாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்டார்டிங்கிறனால இது தேவையான பொருள் எல்லாமே இப்போ வாங்கிக்கிறோங்கன்னா, இடையில் வந்து தேவையான காய்கறிகள் மட்டும் நம்ம வாங்கிக்கினா ஒரு மாதத்தை தாராளமாக நம்மளுக்கு இது போதுமானது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 200 ரூபாய் ஆயிருக்கு. அப்புறம் கிராசரிக்கு வந்து எவ்வளோ பில்லுன்ட்டு அதுவும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். 1 மந்த்துக்கு எவ்வளோ வந்து கிராசரி செலவு ஆகுதுன்ட்டு. இந்த பச்சை மிளகா வந்து இது காம்பு கிள்ளி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிட்டா நம்ம 1 மந்த் வரையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து கருவேப்பிலை வந்து உருவி போட்டுக்கலாம். இதுவுமே 1 வீக் வரையும் நம்மளுக்கு தாங்கும். எது கெட்டெல்லாம் போகாது எந்த பொருளுமே. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து 4 இருக்குது. ஒன்றுத்தில் கொத்தமல்லி, ஒன்றுத்தில் புதினா, ஒன்றுத்தில் பச்சை மிளகா, ஒன்றுத்துலேருந்து கருவேப்பிலை. 4 ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயும் 4 நம்மளுக்கு சரியாக போயிடுது. இது எந்த பொருளுமே நம்மளுக்கு வீணாக போகுது. காய் வந்து நல்லா கவரில் வந்து தண்ணி போகாத மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த காய்கறியுமே நம்ம 1 வீக் வரையும் யூஸ் பண்ணுற வரையுமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா தோசையும் தேங்காய் சட்னியும். கிராசரி செலவு வந்து 2500 ரூபாய் இருக்குது. வெஜிடபிளுக்கு 200 ரூபாய் இருக்குது. என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.